Welcome to CSP Education HUB, special YouTube channel for exclusive education content. இன்று செப்டம்பர் 1/9/2025 அன்று செய்திக்குறிப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 560 தற்காலிக கௌரவர்களை பணியமர்த்தல் தொடர்பாக தற்காலிகமாக பணியமர்த்தல் தொடர்பாகவும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 560 கௌரவர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இது குறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது என்னதென்றால், தமிழ்நாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியல் கல்லூரியில் 2025-26 கல்வியாண்டிற்கான மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று வகுப்பு தொடங்கப்பட்டுள்ளன. ஏழை எளிய மாணவர்களுக்கான உயர்கல்வியினை பெற வேண்டும் அனைவருக்கும் சமமான உயர்கல்வி கிடைத்திட வேண்டும் என்பதற்காக அரசு கல்லூரி இல்லாத பகுதிகளில் நடப்பாண்டு முதல் 15 புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தொடங்கிட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் ஆணையிட்டு அவ்விடங்களில் கல்லூரி தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் மாணவர்களின் தேவைக்கேற்ப 15,000க்கும் மேற்பட்ட கூடுதல் மாணவர் சேர்க்கை பல்வேறு இடங்கள் பாடப்பிரிவுகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதில் நிரந்தர உதவி பேராசிரியர்கள் நியமனம் செய்யப்படும் வரை மாணவர்களுக்கான கல்வி கற்றல் தொய்வு ஏற்படாமல் இருக்க கௌரவர்கள் தற்காலிகமாக பணியமர்த்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தினார்கள். அதன்படி 21/7/2025 கௌரவர்கள் தற்காலிக பணியமர்த்தத்திற்கான இணையதள விண்ணப்ப பதிவு தொடங்கப்பட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தகுதியானவர்களுக்கு 18/8/2025 முதல் 28/8/2025 வரை அந்தந்த மண்டலங்களில் நேர்காணல் நடைபெற்றது. நேர்காணல் முடிவில் தற்போது கௌரவ விரிவாளர்களின் தெரிவு பட்டியல் TNGA-SA என்ற இணையதளத்தில் இன்று 1/9/2025 வெளியிடப்பட்டுள்ளது. தெரிவு செய்யப்பட்ட கௌரவர்கள் தங்களின் பயனர் குறியீடு மற்றும் கடவுச்சொல் யூசர் நேம் பாஸ்வேர்டு வழியாக தாங்கள் தெரிவு செய்யப்பட்ட கல்லூரி என்ற விவரங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். 8/9/2025க்குள் உரிய கல்லூரியில் தற்காலிக கௌரவர்கள் பணியில் இணைய வேண்டும் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இவ்வாறு மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இது பணியமர்த்தத்துக்கான நியமன ஆணை கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அதுக்கான எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ரெக்ரூட்மெண்ட் உள்ளதை சொல்லியிருந்தாங்க. ஸோ 15 நாட்களுக்குள்ளே இதுக்கான விஷயங்கள் முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்கான மார்க்குன்னு பார்த்திங்கன்னா பிஜி, ஸ்லெட்டு, நெட்டு, JRF இந்த மாதிரியான கல்வி தகுதிகளோட உச்சவரம்பு வயது 57 வயதாக இருக்க வேண்டும். அது அதிகபட்சமாக 57 வயது இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. இது இல்லாமல் கல்வி தகுதியின்படியும் பார்த்திங்கன்னா PhD, நெட்டு, JRF 3மே வச்சுருந்தாங்கன்னா 85 மார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா PhD அண்டு நெட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா 83 மார்க்கும். PhD செட்டு ஸ்லெட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா 81 மார்க்கு. வெறும் PhD வச்சுருந்தாங்கன்னா 79 மார்க்கு. இது இல்லாமல் நேர்முக தேர்வில் இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் நாலேஜுக்கு ஒரு 5 மார்க்கு, மொழி தொடர்பு திறன் இதுக்கு 5 மார்க்கு, ஆளுமை பண்புகள் அப்படின்றக்கு இதுக்கு ஒரு 5 மார்க்கு. ஸோ இந்த 15 மார்க்கோடு சேர்த்து அதிகபட்ச மார்க் 85 மார்க்காக இருக்கிறதுனால அந்த 15 சேர்த்தோம்னா தான் 100 மார்க் அப்படிங்கிறது வருது. இது மட்டும் இல்லாமல் PhD வித் நெட்டுன்னு வச்சுருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஃபுல் மார்க் 15 மார்க் போட்டிருந்தாங்கன்னா 98 மார்க் வரும். இதுவே PhD ஸ்லெட் நெட்டுன்னு மட்டும் இருந்தாங்கன்னா 96 மார்க் வரும். PhD மட்டுமே வச்சுருந்தாங்கன்னா 94 மார்க் தான் வரும். ஸோ இந்த கல்வி தகுதியின் அடிப்படையில் அவங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும் 1:3 கூப்பிட்டு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ செலெக்ஷன் இதெல்லாம் போட்டு இதுக்கப்புறம் தான் நேர்முக தேர்வுக்கான பதிவுலாம் கொடுத்து இப்போ லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இவங்க என்றைக்கு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இது இல்லாமல் நம்ம இன்னொரு செட்டும் இருக்குது. முதுகலையோட நெட்டு மட்டுமே வச்சுருக்காங்க, நெட்டு அண்டு JRF வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 77 மார்க்கு. இதில் இந்த இன்டர்வியூக்கான 15 மார்க் ஆட் பண்ணலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா முதுகலை பட்டம் நெட்டோட 75 மார்க், நெட்டோடும் ப்ளஸ் பிஜி மட்டும் வச்சுருந்தாங்கன்னா முதுகலை பட்டத்தோட செட் வச்சுருந்தாங்கன்னா 73 மார்க். இதுதான் இப்படி கொடுத்துருக்கிறது. ஸோ இவ்வாறு தற்காலிகமாக நியமனம் செய்யப்படும் கௌரவ விரிவாளருக்கான இந்த கல்வியாண்டிற்கான அந்தந்த கல்வியாண்டிற்கான 11 மாதங்களுக்கு தற்காலிகமாக அவர்களுக்கு 25,000 ரூபாய் மாதாந்திர ஊதியமாக தரப்படும். இது இல்லாமல் மண்டல வாரியாக பார்த்திங்கன்னா தேர்வுக்குழு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. முதல்வர் நிலை 1 பாட வல்லுநர்கள் இணைப்பேராசிரியர் நிலையில் குறையாமல் இருக்க வேண்டும். ஸோ உறுப்பினர்கள், மண்டல கல்வி இயக்குனர், குழு தலைவர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரின்ஸிபல் கிரேடு 1, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசோசியேட் ப்ரொஃபஸர் பாட வல்லுநர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
பட்டியலினத்தை சார்ந்த முதல்வர் நிலை 1 அல்லது நிலை 2 இல்லது மூத்த இணைப்பேராசிரியர், பாட உள்ளுநர் 2 இணைப்பேராசிரியர் நிலைக்கு குறையாமல் இருக்க வேண்டும். இப்படி கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா 1:3 அப்படிங்கிற விகிதத்தில் டிஎன்ஜிஏ மூலமாக உங்களுக்கான நேர்காணலுக்கான அழைப்பு கடிதம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இன்டர்வியூக்கான இது வந்து தெரிவு செய்யப்பட்டவர்களின் இணையதளத்தில் விண்ணப்பித்த அனைத்து அரசல் கல்வி சான்றிதழோடு தான் இவங்க வந்து நேர்காணலுக்கும் போயிருக்காங்க. இப்படி வெளியீடு தேர்வுகளால் நேர்காணல் வழங்கப்பட்ட மதிப்பெண்ணுன்னா கல்வி தகுதி மதிப்பெண் மொத்த மதிப்பெண்ணை கொடுத்து இறுதி தேர்வு பட்டியலுங்கிறது தான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. இதுதான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் காத்திருப்போர் பட்டியலும் பாடவாரியாக தயாரிக்கப்பட்டு தேர்வுக்குழுவின் கையொப்பத்துடன் டிஎன்ஜிஏ இணையதளத்தில் வெளியிடப்படும். இப்போ ஜாயின் பண்ணியிருக்கவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8ஆம் தேதிக்குள்ளே எல்லோரும் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்கே ஆர்டராக கொடுத்துருக்காங்க. 8ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி அந்த டயத்துலையும் உள்ள அது வரைக்கும் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தாங்கன்னா, ஜாயின் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கான இந்த இது வந்து நிராகரிக்கப்படுற மாதிரி அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த தேர்வு நிலையில் வச்சுருப்பாங்கல்ல, அடுத்த மார்க் லிஸ்ட்டில் ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறது கூட இங்கே ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். அதனால தான் வெயிட்டிங் லிஸ்ட் காத்திருப்போர் பட்டியல் அப்படிங்கிறத வந்து ஒன்று ரெடி பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. டெஃபினட்டாக இந்த 8ஆம் தேதி வரை, செப்டம்பர் 8ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணாதவங்களுக்கான லிஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அடுத்த தேர்வு நிலை லிஸ்ட்டு தான் வந்து சேர்த்துருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இவங்களுக்கு இப்படி தயாரிக்கப்பட்ட தேர்வுக்குழு மூலமாக தான், அவங்களோட கையெழுத்து மூலமாக தான் இதை வந்து இணையதளத்தில் பதிவேற்றப்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒரே மதிப்பெண் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிறந்த தேதி அடிப்படையிலே இல்லை அவங்க ஒத்திருப்பின் அவங்க பதிவு செய்கிறது அடிப்படையிலேயே அவங்களுக்கு கொடுக்கணும். அதுவரை தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு சார்ந்த மண்டல கல்வி இணை இயக்குநர்களால் டிஎன்ஜிஏஎஸ்ஏ நிலையதளம் மூலம் பதிவேற்றம் செய்யப்படும் தெரிவு கடிதத்தினை. இப்போ வந்து உங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டு இப்போது நீங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்லாம் வந்துட்டீங்க. இப்படி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உங்களோட ஒர்க் என்னென்னா, இன்னைக்கு டிஎன்ஜிஏஎஸ்சி அந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட அந்த தெரிவு கட்டணம், அதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், உங்களுக்கு இல்லை உங்களோட மொபைல் நம்பர் லாகின் ஐடியை வச்சு நீங்கள் எதோ ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி செலக்ட் செய்யப்பட்டவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 5 நாட்களுக்குள் சார்ந்த கல்லூரியில் பணியில் சேர வேண்டும் என்றும், அப்பணியில் சேரவில்லைன்னா தெரிவு செய்யப்பட்ட நபர்களின் தெரிவு ஆணை ரத்து செய்யப்பட்டு அக்காலிய பணியிடத்தில் காத்திருப்போர் பட்டியலில் விதிகளின்படி தெரிவு செய்யப்படும். ஸோ அப்போ ஏற்கனவே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. அவங்களையும் சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு மார்க் இருக்குது. இப்போ அவங்களாம் ஜாயின் பண்ணாமல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் இப்போ ஜாயின் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள அங்கே வந்து அந்த தெரிவு செய்யப்பட்டதை அடுத்த பட்டியலில் கொடுத்துருவாங்க. இப்போ அது மட்டும் பார்த்திங்கன்னா இவ்வாறு தற்காலிகமாக பணியெடுத்தப்பட்ட இவங்க தான் பார்த்திங்கன்னா உதவி பேராசிரியர் பணியேற்கும் நாள் அன்றோ அல்லது இடமாறுதல் மூலம் பணியிடம் நிரப்பட்டாலோ அவற்றிற்கு எது முன்னேறி நிலவுகிறதோ அன்று தற்காலிக கௌரவர்கள் பணிவிடுப்பு செய்யப்படுவார்கள் என்ற விவரத்தினை பணியேற்றும் நாளன்றே கௌரவர்களிடம் தெரிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்போ அடுத்த லிஸ்ட்டு வந்து டெஃபினட்டாக இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் தாண்டி அடுத்த லிஸ்ட் ஒன்று இருக்குன்னா அது நிச்சயமாக வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இதில் நம்பலாம். ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம வீடியோ இது சம்மந்தமாக 2 வீடியோ போட்டிருக்கோம். ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறதுங்கிறது வீடியோவும் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸ் எல்லாம் இந்த வீடியோக்குள்ள லிங்க்கில் போட்டிருக்கேன். இப்போ வந்து ரிசல்ட் எப்படி பார்க்குறதுங்கிறதுக்கான வீடியோக்குள்ள லிங்க்கும் இந்த கீழே இருக்குது. இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்துக்கலாம். இது மாதிரியான ஹையர் எஜுகேஷன் நியூஸ்க்கு நம்ம சேனலை ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் நம்ம ஆன்லைன் கிளாஸ் பிஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, நெட் செட் கிளாஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் நம்ம இது ஆப் மூலமாக ஃப்ரீ மெட்டீரியல்ஸை ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த நீங்கள் அந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறது இந்த கீழே லிங்க்கில் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அது போட்டுக்கலாம். அதை எப்படி லாகின் பண்ணுறது, எப்படி நம்ம அசஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ள லிங்க்கில் போட்டிருக்கேன். இப்போ அதை எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எஜுகேஷன் சேனல்னால அதிக வியூஸ் கிடையாது. இது மாதிரியான நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மூலமாக இது மாதிரியான வீடியோ நம்ம ரெகுலராக போட முடியும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. இப்போ அந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறது இல்லை லிங்க்கில் கொடுக்குறேன். எப்படின்னா, இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக
நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதை வந்து நிறைய இடத்துல வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம். இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் ஆப்பை ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். கீழே யூஸ் அனதர் மெத்தட்ங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க. பேரை கிளிக் பண்ணி வச்சோடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ லுக் இன் டு த சைன் ஆன்னு சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன் இன் கேட்கும். இது டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும். இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க. இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு உள்ளது. அது மாதிரி அதர் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ்க்கான நோட்ஸ், வார்ம் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், அது மாதிரி என்டிஏ பேப்பர் 1க்கான நோட்ஸ், அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு தமிழுக்கு பேப்பர் 1க்கான நோட்ஸ், அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் 2க்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுலேயுமே ஏதாவது காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சாட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரெஸ்பாண்ட் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஏற்கனவே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும். டெஸ்ட்டு வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சிடும். டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும், எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஃபேக்கல்ட்டிக்கும், நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும், நிறைய நண்பர்களுக்காகட்டும், எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க. ரெகுலர் கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம், நீங்கள் டேரெக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாலும் வரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. இப்போலேருந்தே வந்து நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் அப்படிங்கிற ஒரு தனியான ஆப்பே வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து ஏற்கனவே இப்போ போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுத்துகிற யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் நெட் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக அதை நம்ம பண்ணுறோம். அது மாதிரி வந்து ஜென்ரலாகவே வந்து நீங்கள் இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மூலமாக நீங்கள் படிக்கிறவங்க எல்லாமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் அப்படிங்கிற சேனலில் இது கம்ப்ளீட்டாக இது வந்து ஆப்பாகவே நம்ம ரெகுலராக இது யூஸ் பண்ணுறோம். இது வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம ரெகுலராக வீடியோவில் சொல்லுறோம். இதுக்கான லிங்க் கீழே நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த டேரெக்டாக ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து கீழே வந்து லாகின் வித் சைன் அப் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுக்குறது. வாட்ஸ்அப் மூலமாக எல்லாருக்கும் இருக்கிறனால இது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இது டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு சைனப் வந்து நீங்கள் இந்த மெத்தட் அனதர் மெத்தடோ இல்லை வந்து உங்களோட வாட்ஸ்அப் மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப் எடுத்து யூஸ் பண்ணி டேரெக்டாக உங்கள் பேரை கேட்கும். நீங்கள் டேரெக்டாக உங்கள் பேரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் டேரெக்டாக நம்பர் போட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்லேயே டேரெக்டாக யுவர் லேர்னிங் ஆப்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். சென்ட் மெசேஜ் டு சைன் இன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அது மெசேஜில் டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணோன்னே இது இப்படி வரும். இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ஹாய் தேர் ஃபியூ மோர் ஸ்டெப்ஸ் டு கிளிக் அப்ரூவ் யுவர் சைன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு லிங்க் கொடுக்கும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் டேரெக்டாக வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அது எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, எல்லாமே நீங்கள் அதை டேரெக்டாக பார்க்கலாம். இதில் டேரெக்டாக பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டிஎன் ஆர்ட்ஸ்க்கு டிஆர்பிக்கு வந்து எவ்வளோ ஃபீஸுங்கிறதையும், அது மாதிரி பிஜிடிஆர்பிக்கு என்ன ஃபீஸு, அதுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸோடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்டிஏ நெட் எக்ஸாமினேஷனுக்கானது இது மாதிரி நீங்கள் ஃப்ரீயாகவும் இதில் ஃப்ரீ கான்டென்ட்டு அந்த டெஸ்ட்டு இது இல்லாமல் இன்னும் நிறையா உங்களுக்கான சாதாரண நோட்புக்கு அந்த நோட்புக் டைப்பில் உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அது மாதிரி நிறைய கான்டென்ட் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாகவே இதை நீங்கள் கிளிக் பண்ணி இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் கோர்ஸ் சேரனாலும் இதில் டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி இதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். இது இல்லாமல் கூகுள் ஃபார்மும் கீழே நான் மென்ஷன் பண்ணி கீழே போட்டிருக்கேன். அதை இந்த வீடியோ கீழே லிங்க்கில் நீங்கள் பார்க்கலாம். அதையும் நீங்கள் பார்த்து மறக்காமல் உங்களுக்கு நிறைய பேர் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான ரெகுலராக நம்ம கோர்ஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். அதையும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.